வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமரன் ஐஆர்எஸ். எஸ்எல்ஜி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி திரு சரவணகுமரன் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எஸ்எல்ஜி நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். தமிழ்நாட்டில் கொண்டாட்டங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் காலங்காலமாக மாற்ற முடியாது அப்படின்னு சொன்ன விஷயங்கள் தெருப்பெயர்களில், ஊர் பேரில் இருக்கக்கூடிய ஜாதி அடையாளங்கள். ஆனால் அதெல்லாம் இப்போ அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி அழிக்க ஆரம்பிக்கிறதுனால ஜாதிகளை அழிச்சிட முடியும். நம்ம நிறைய பேசிட்டோம். அதாவது அரசியல் காரணங்களுக்காக செய்கிற எல்லா விஷயங்களுமே அது நெகட்டிவாக தான் முடியும். என்னுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்குன்னா, ஜாதிங்கிறது ஒரு பெரிய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியாக நான் பார்க்குறேன். ஒரு ஜாதிக்குள்ளே அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க, அந்த கல்யாணங்கள் தொடர்ந்து பண்ண அது ஒரு பெரிய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. அது 1 to 1 கனெக்டடாக இருப்பாங்க. ஒரு வில்லேஜ் எப்படி கனெக்டடாக இருக்கோ அது மாதிரி ஜாதி கனெக்டடாக இருப்பாங்க. ஜாதிகளுக்குள்ள வேற்றுமையை அழிக்கணும் அப்படிங்கிறதா என்னோட பார்வை. எல்லா ஜாதிகளும் ஈக்குவல் படஸ்டில் இருக்கணும். இப்போ 10 கிரிக்கெட் டீம் இருக்குது. 10 கிரிக்கெட் டீமில் வேற்றுமை அழிக்கணும்னா எல்லாம் ஒரே ஜெர்சி தான் போடணும், ஒரே ட்ரெஸ்ஸு போடணும். எல்லாம் டீம் பேர் அழிச்சிட்டிங்கன்னா அப்புறம் என்ன, எப்படி அவங்களுக்குள்ள அப்புறம் அப்படி ஒரு உருவாக்க முடியுமா? ஒரு வாழ்க்கையை உருவாக்கணும் முடியாது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன், ப்ராக்டிக்கலாக பாசிபிள் 10 சமுதாயங்கள் இருக்கலாம், 20 சமுதாயங்கள் இருக்கலாம், 5000 சமுதாயங்கள் இருக்கலாம். அவங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள், இந்த சமுதாயம் உயர்ந்தது இது தாழ்ந்ததுங்கிறத மட்டும் நம்ம அழிக்க தெரிந்தால் போதும். இது அழிக்கிறதுக்கு சமுதாயத்தை அழிக்க தேவையில்லைங்கிறது என்னுடைய தார்மீகமான கருத்து. இது எப்போல்லாம் இந்த அதர் சைடில் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஜாதி அழிக்கணும்னா ஜாதியோடைய பேர் அழிக்கணும், தெருவில் இருக்கிற ஜாதி பேர் அழிக்கணும், ஜாதிங்கிற பேரை யாரும் போடக்கூடாது. இந்த மாதிரி அவங்க போகிறதுனால இந்த ஜாதிகளுக்குள்ள ஏற்றுமை அழிஞ்சிரும்ன்றாங்க. வட இந்தியாவில் யாருமே உங்கள்கிட்ட ஜாதியை கேட்க மாட்டாங்க. ஏன்னா உங்கள் பேரில் ஜாதி இருக்கும், பேர் கூடவே இருந்துடும். எல்லாரோட பேர்லேயும் சர்நேமில் ஜாதி தெரிஞ்சிடும். ஸோ அவனுக்கு ஜாதியை தெரிஞ்சுக்கிறதுக்கு கியூரியாசிட்டியும் கிடையாது. அவன் பார்த்தோன்னே தெரிஞ்சோம். அதுக்காக இன்னொரு ஜாதிக்காரன்ட்ட பேசாமல் இருக்கானா வட இந்தியாவில்? கிடையாது. எல்லாரும் பேசுவான். ஷர்மானவனே ஓ, பட்டாச்சாரியா ஓகே, சிங்கு ஓகே, லல்லு பிரசாத் யாதவ் ஓகே, நிதிஷ்குமார், எல்லாமே இந்தந்த சர்நேமு இந்தந்த சமுதாயங்களுக்குன்னு தெரியும் பொழுது தெரிந்தே பழகுறார்கள். தமிழ்நாட்டில் இவங்க என்ன சாதிச்சிட்டாங்கன்னா, இவங்க என்ன ஜாதின்னு கண்டுபிடிக்கிறதுலே ஒரு 1/2 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணுறான். எல்லாரும் பல கேள்விகளை கேட்குறாங்க. ஒரு படத்தில் வந்துச்சுல, தம்பி காது துடிக்குது பாத்தியா, அவன் நம்ம ஜாதிக்காரன்னு. இந்த மாரி ஏன் ஜாதியை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க? ஜாதியை இவர் இந்த ஊருக்காரரு, இந்த அப்பா இந்த வாரிசில் வந்தவர், இந்த குளத்தில் வந்தவர், இந்த டிஸ்ட்ரிக்ட்காரன், விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், கடற்கரையில் இருக்கிறவங்க, கடலோரத்தில் இருக்கிறவங்க, மலையில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி அடையாளப்படுத்தி ஒரு சில அனுமானங்களை மக்கள் பண்ணுறாங்க. அது மாதிரி அவன் ஜாதினா ஓகே, நம்ம இந்த ஜாதிக்காரனா சரிப்பா, இவன் இப்படி இருப்பான், அவன் அப்படி இருப்பான், அவங்களுக்குள்ள அனுமானம் வச்சுருக்காங்க. இந்த அனுமானங்களை நீங்கள் அழிக்க முடியாது. நான் பல இன்டர்வியூலும் சொல்லியிருக்கேன். கேரளாக்காரங்களை பற்றி ஒரு அனுமானம் நீங்கள் வச்சுருக்கீங்களா இல்லையா? தமிழ்நாட்டில் வடக்கன்ஸ்ன்னு ஏன் சொல்கிறீங்க? ஏன் அவனை பற்றி மொத்தம் வடக்கிழந்தோல்ல ஒரே மாதிரி எல்லாரும் பான்பீட போடுறானா? ஏன் நீங்கள் பான்பீடா போடுறான்னு நீங்கள் ஒரு உருவகம் கொடுக்குறீங்க? அதுக்கு நீங்கள் ஒரு படிமத்தை உருவாக்குறீங்களா? வட இந்தியானா இப்படி தான் இருப்பான்னு. அது மாதிரி எல்லா சமுதாயம் மாற்றி ஒரு படிமத்தை உருவாக்குவாங்க. ஜாதிங்கிறத அது ஒரு கணக்காக கேட்குறான். இவ்வளோதான் அந்த கேள்வி. ஜாதி பேரை நான் போன இன்டர்வியூவில் சொன்னேன். ஜாதி பேரை தமிழக மக்கள் ஏதோ ஒரு காரணத்தினால், பெரியார் என்பவர் ஆரம்பிக்கிறார் ஒரு ரெவல்யூஷனை, சமுதாயத்தில் சமூக நீதினு ஒன்று கொண்டு வராரு. அண்ணா அவர்கள் கொண்டு வராங்க. நிறைய பேர் அந்த இடத்துல எல்லாரும் யாராவது எடுத்தாங்களா? பெரியாரை காமராஜர் எடுத்தாரா? ராஜாஜி எடுத்தாரா? என்ன சார் இப்படிலாம் பேசுறீங்கன்னு சொன்னாங்களா? எல்லாரும் ஒருமித்தமாக சடனாக சில ஜாதி பேர்கள் உயர்வாகவும் சில ஜாதி பேர்களை தாழ்வாகவும் பார்க்குற எண்ணம் இருக்கனால எல்லாரும் கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு எல்லாரும் சர்நேம் ஓடல. கவர்மெண்ட் ஆர்டர் போட்டுச்சா? இல்லை. மக்கள் தான் சுய சிந்தனையில் எல்லாருமே தமிழக மக்கள் எல்லாருமே ஒரு பெரிய விஷயத்த பண்ணாங்க. ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன் நான் சொல்லிட்டு இருப்பேன். எல்லாருமே எங்கப்பா எனக்கு ஒரு பெருமையான பேர் தான், நான் வேணாம்ப்பா, நான் வெறும் பேரை போட்டுக்கிறேன். அப்படி ஒரு தமிழ் சமுதாயம். அந்த நேரத்தில் அது பெரியாருடைய வெற்றின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். மற்ற சிலருக்கு சர்நேம் சரியா இல்லை, அவங்க அதை ஃபீல் பண்ணுறாங்கன்னு இவங்க விட்டு கொடுத்தாங்க. இது எல்லாம் சமூகம் எல்லா சமூகத்துக்கும் ஐடென்டிட்டி இருந்தாலும் எல்லா சமூகங்களும் ஒரு நிலையில ஒரே மாதிரி டிராவல் பண்றது. பெரியார் கூட இருந்தவங்களே ஜாதி அடையாளங்களை வச்சு, இப்ப கூட ஜிடி நாயுடு பெரியார் கூட பயணிச்சவர், பெரியார் ஆவணப்படுத்தினவர், அவரே தன் அடையாளத்தை ஜிடி நாயுடுன்னு தானே வச்சிருந்தாரு. அதான் கேட்குறேன், பெரியாருக்கு தெரியாது அவர் கூட இருந்தவர்களாம் ஜாதி பேர் அழிக்கணும்னு? அவர் எத்தனை போராட்டங்கள் நடத்தினாரு, எத்தனை மீட்டிங் பேசியிருக்காரு, ஜாதிகளில் இருக்கிற ஏற்றத்தாழ்வை பற்றி எவ்வளோ பேசியிருக்காரு. அவர் கூட இருக்கிற ஆள் மட்டும் ஜாதி பேர் வச்சுக்கலான்னு ஒத்துப்பார். அவர்கிட்ட ஏன் அவர் பேசணும்? நீங்கள் பெரியாருடைய கொள்கையை புரிஞ்சுக்கிறோன்னா, நீங்கள் சின்ன கேள்வி மாரி ஜிடி நாயுடு அவரோட நண்பர், அவர்கிட்ட போய் நாயுடுன்னு எதுக்கு பேர் வச்சுருக்கீங்க, எடுத்து விடுங்க அப்படின்னு அவர் சொல்லலை. அதுக்கான அவசியம் இல்லை. பெரியாருக்கு தெரியும் அவங்க சமுதாயமே மாறுது. சமுதாயமாக நம்ம பேச்சை கேட்டு எல்லாருமே மாறுறாங்க.
எல்லாருமே சர்நேம் விடுறாங்க, அவர் வேணால் விட்டுட்டு போகிறார். சில விஷயங்கள் ஐடென்டிட்டின்னு ஒன்று வந்துடும். ஐடென்டிட்டி எப்படி யார் ஐடென்டிஃபை பண்ணுறீங்கன்னா, பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையிலும் குன்றக்குடி எடுக்கல அவ்வளோ க்ளோஸாக இருப்பார். ஸோ பெரியாருக்கு வந்து அப்போ பெரியாருடைய கொள்கையை நீங்கள் இந்த 2 விஷயத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். பெரியாருடைய சமூக நீதி, சமத்துவம், இது விஷயங்களில் எப்படி அப்ரோச் பண்ணுறது. இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போனால் இது பண்ணால் இதுன்னு சொல்லி இங்கே ஒரு சில தீக்கால சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஐடென்டிட்டின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அந்த காலங்களில் எல்லாத்துக்குமே பேரில் சர்நேம் இருக்கும். சர்நேம் இல்லாட்டா பெரும்பாலும் ஜாதி பேரில் இருக்கும். தமிழ்நாட்டில் தான் ஜாதி பேர். நீங்கள் ஐடென்டிட்டிக்கு ஆந்திராவில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே வீட்டு பேர் ஒன்று இருக்கும், கிராம பேர் இருக்கும். கிராம பேர் கேரளாவில் கூட பார்த்துருக்கேன். ஆமாம், கேரளாவில் வீட்டு பேர் உண்டு. ஸோ கிராமத்து பேர் ஃபர்ஸ்ட் வரும், வீட்டு பேர் செகண்ட் வரும், 3வது இவங்க பேர் வரும் ஆந்திராவில். இது ஒரு ஐடென்டிட்டி. தமிழ்நாட்டில் விரும்பாமல் கிராம பேரும் பெரும்பாலும் வராது. எக்ஸப்ட் இப்போ எம்எஸ் சுப்புலட்சுமின்னு இருக்கு இல்லையா, அந்த எம்எஸ் வந்து எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஒரு ரீஜன். ஸோ சில கம்யூனிட்டியில் மட்டும் லொக்கேஷன் போடுவாங்க, அந்த கிராமத்தை போடுவாங்க, அவங்க பூர்வீகத்தை போடுவாங்க. பிராமின்ல சில கம்யூனிட்டி, இங்கே தமிழ்நாட்டிலையும் சில பேர் போடுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய கம்யூனிட்டியில் அந்த காஸ்ட் சர்நேம் மட்டும் போட்டுட்டு இருந்தாங்க. அதுலேயுமே எது ப்ரௌடாக இருக்கோ அதானே போடுவாங்க. ஸோ அவங்க ப்ரௌடுக்கு அவங்க குழந்தைக்கு பேர் வைக்கும்போது சர்நேம் போடுவாங்க. ஊரினுடைய அடையாளத்தை கூட தாங்கிறது கிடையாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக தமிழ்நாடு எப்பயுமே வந்து அந்த கான்செப்டில் போகாமல் பேர் ஒரு சர்நேம். பேருமே நீங்கள் 100 வருஷம் முன்னாடி போனீங்கன்னு வச்சுங்க, எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பேரே வந்து அந்த ஒரே குடும்பத்துக்குள்ளே ஒரே பேரில், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சின்னபாண்டின்னு வச்சுக்கோங்க, பெரிய சின்னபாண்டி, சின்ன பாண்டி, நாடு சின்னபாண்டின்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு. பெரிய சின்னபாண்டியோட மகன் சின்ன பாண்டிய மகன் பெரிய சின்னபாண்டி. நம்ம அதிகமா குட்டி பாண்டி, இப்படிதான் பேர் வச்சுட்டே இருப்பாங்க. எல்லாமே ஐடென்டி, இந்த குடும்பத்து ஆளுன்னு ஐடென்டி பண்றது. அதுல ஒரு ப்ரௌடுக்கு ஒரு நேம் வச்சுப்பாங்க. இந்த பேர் யாருக்கு வந்துச்சு அப்படின்னா யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு ப்ரௌடாக நேம் வருது. எல்லாமே பட்டங்கள் நான் பார்ப்பேன். இப்போ மூப்பனாருங்கிறதுனா பட்டம், உடையாருங்கிறது ஒரு பட்டம், பிள்ளைங்கிறது ஒரு பட்டம். அரசர்கள் வந்து அந்தந்த இடத்துல பிள்ளை ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. இப்போ ஒருத்தர் பிள்ளை வாங்கிட்டாருன்னு வச்சுங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க அண்ணன் தம்பி, எப்பா நீ பிள்ளை நானும் பிள்ளை, இப்படிதான் பட்டங்கள் டிராவல் ஆகி அந்தந்த குலத்தோட பேரை ஒரு டைம் ப்ரௌடு நேமாக மாறிக்கிடுது. இப்போ துரைன்னு ஒரு பேர் இருக்குல்ல, இந்த பேர் எங்கிருந்து வந்துச்சு? வெள்ளக்கார துரை அந்த டைட்டில். வெள்ளக்காரன துரை, அவங்க துரைச்சி, வெள்ளக்கார துரை, இப்படியே வந்தது. அவங்க துரைமாறு, இதை வந்து இவன் நம்மால் எடுத்துக்கிட்டான். தங்க துரை, செல்ல துரை, அது ஒரு சர்நேமா போயிடுச்சு. ஏன்னா அது பெருமை. பாண்டியனுங்கிற பேர் எங்கிருந்து வந்துச்சு? பாண்டியன் போய் 600 வருஷம் கழிச்சு, பாண்டியன் இருந்த வரைக்கும் எவனா பாண்டியன் பேர் வச்சிருப்பானா? முடியாது. சோழன், ராஜராஜ சோழன் இருக்கும்போது அது 2 தெரு தள்ளி, சரி என் பையனுக்கு நீங்கள் அருள்மொழி சோழன் வச்சுருக்கீங்க, நாங்கள் அன்புமொழி சோழன் வச்சுருக்கேன்னா, அவங்க காலம் முடிஞ்சோடனே சோழன் ஒரு மகாராஜா வாழ்ந்திருக்கான், பெருமையோடு வந்திருக்கான், என் பையனும் பெருமையோடு இருக்கணும், அந்த ஐடா பேரை சோழன். என் பிள்ளை அந்த காலத்தில் குந்தவை நாச்சியார் வந்திருக்கா, நாச்சியார்னு சர்நேம், நாச்சியார் சர்நேம் யூஸ் பண்ணுவாங்க. என் பிள்ளைக்கு நாச்சியார்னு ஒரு சர்நேம் வை, இது பிடிச்சி போய் அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்படி வர்றது தான் இதெல்லாம் ஐடென்டிட்டி சார்ந்தது. இப்போ நீங்கள் அழிக்க போகும்போது ஒருத்தர் ஒரு பேரில் பாப்புலர் ஆகிட்டார். மகாத்மா காந்தி பேரில் பாப்புலர் ஆகிட்டார், ஜவஹர்லால் நேரு பாப்புலர் ஆகிட்டார். இப்போ காந்திங்கிற என்னது? அது ஜாதிக்குரிய சர்நேம். சுபாஷ் சந்திர போஸ் என்னது? போஸுங்கிற ஜாதிக்குரிய சர்நேம். ஜவஹர்லால் நேரு, பண்டிட் ஜவஹர்லால் நேரு, பண்டிட் என்னது? சரி, இப்போ இதெல்லாம் ஜாதி. இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க தமிழ்நாட்டில்? அப்படியே சுபாஷ் சந்திர அப்படின்னு ஆக்சுவலாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இல்லை, அவ்வளவு கான்சியஸாக வச்சாலும் தெரில. நான் ரொம்ப நாள் போஸுங்கிற பேர் நம்ம ஊர் பேர் நினச்சிட்டு இருப்பேன். எனக்கு வெஸ்ட் பெங்காலில் போய் ஏகப்பட்ட போஸை பார்க்கும்போது, என்ன நாஜிராம் போஸ், இவங்கெல்லாம் யாரோ நம்ம ஊர் பேரையுமே. ஏன்னா மதுரையில் பார்த்தீங்கன்னா ஊருக்கு 5 போஸ் இருப்பான். கோர்ட் ரோட்லேயே நமக்கு போஸ் ஸ்ட்ரீட் இருக்குது. அப்போ நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் போஸுங்கிற பேர் நம்ம பேர், நம்ம தமிழ் பேர் அப்படின்னு ஸ்கூல் படிக்கிற வரைக்கும். திடீர்னு பார்த்தா வெஸ்ட் பெங்காலில் வர்ற படங்கள் கதைகள்லாம் அங்கே ஒரு 4 போஸ். இவங்க என்ன நம்மள மாரி போஸுன்னு பேர் வச்சுட்ருக்காங்க. நம்ம சுபாஷ் சந்திர போஸை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி இங்கே போஸுன்னு ஒரு சர்நேம் வருது. பாரதியாரை பார்த்து, பாரதிங்கிற சமஸ்கிருத வார்த்தை, பாரதிங்கிற வார்த்தை நார்த் இந்தியாவில் பார்க்கும்போது ஏன்னா நம்ம ஊர் பேரை வச்சுருப்போம் நம்ம நினைப்போம், அங்கே பாரதி கம்மியாக வரும். இங்கே பாரதியை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நேகப்பட்ட பேர் பாரதின்னு சர்நேம் எடுத்துட்டாங்க. ஏன்னா பாரதிங்கிறது கவியில் சிறந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்டம். சின்ன வயசில் 15 வயசுக்குள்ளே பெரிய கவி பாடிட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்டம் தான் பாரதி. அந்த பாட்டத்தை பெருமையாக, சரி என் பிள்ளையும் பெருமையாக வாங்கணும்னு பாரதின்னு சர்நேம் வைக்கிறான். அப்படி சர்நேம் வைக்கப்பட்ட ஒருவர் பாப்புலர் ஆகும் பொழுது, ஜிடி நாயுடுவாக பாப்புலர் ஆகும் பொழுது, நீங்கள் அவர்கிட்ட போய் நாயுடு கட் பண்ணிங்கன்னா அவர் ஜிடினா யாருன்னு தெரியும். அப்படி ஒரு ஜாதியை அழிக்க முடியுமா அப்படிங்கிறது இந்த கேள்வி. இவன் போய் கூகுளில் தேடுவான் ஜிடி யாருன்னு, அவர் ஜிடி நாயுடு அம்மா. அப்போ நாயுடு யாருன்னு தேடுவான். இன்றைக்கி நான் நிற்பின்னு சொல்கிறேன், ரிசர்வேஷன் இல்லாவிட்டால் இந்நேரம் இந்தியாவில் ஜாதிகள் மாறி இருக்கும்.
ஜாதிகள் மாறிட்டே இருக்கு. ரிசர்வேஷன் தாங்கி பிடிச்சிருக்கு. ரிசர்வேஷன்னா ஜாதியை அடையாளப்படுத்துறது, ஜாதியை ஓட்டு வங்கியாக மாற்றுகிறது, ஓட்டு வங்கியை ஊக்குவிப்பதற்காக அரசியல்வாதிகள் ஜாதியை ப்ரொமோட் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஜாதியை அழிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற கீழே இருக்க ஜாதிகள்னு சொல்கிறவங்க கூட அவங்க ஜாதி மேலே பாசமும் அவங்க ஜாதியை வளர்க்குறதுல உத்வேகமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத என்னோட பார்வை. நான் ஒரு குற்றச்சாட்டே வைக்கிறேன். ஜாதி அழிக்கிறவன்னு சொல்கிறவங்களும் ஜாதியை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் மறைமுகமாக. இதில் இது ஊரில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ரகசியம், சிதம்பரம் ரகசியம் இல்லை, ஊரில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ரகசியம். ஜாதி அழிக்கிறேன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் அவங்க அந்த ஜாதியை அழிக்கிறதுக்கு அவங்களுக்குள்ள எஃபோர்ட் போட்டிருக்காங்க. அந்த ஜாதியை ஓட்டை எப்படி மாற்றுறது, அந்த ஜாதியை வச்சு ஆள் எப்படி சேர்க்குறது, அந்த ஜாதியை வச்சு வெளியில் போய் மனுஷ விஷயங்கள் இதெல்லாம் எத்தனையோ வருஷம் முன்னாடி நடந்தது. இன்றைக்கி என்ன ரியாலிட்டியில் பேசிட்டு போக வேண்டியதுதானே? அதை வச்சுட்டு இன்றைக்கி எதுக்கு ஓட்டாக மாற்ற ட்ரை பண்ணணும்? ஸோ இது எல்லாமே அந்த ஜாதியை அழிக்கணும் சமுதாயங்களும் ஜாதி இதில் பாசமாக இருக்குது. தப்பான்னு கேட்டால் நான் இல்லைன்னு சொல்லுவேன். நீங்கள் உங்கள் ஜாதி நண்பர்கள் மேலே நீங்கள் உங்கள் சொந்தக்காரன்னு நீங்கள் பாசமாக இருக்கல, ஒன்றும் தப்பு இல்லை. எப்படி உங்கள் குடும்பத்து மேலே பாசமாக இருக்கீங்க, உங்கள் ஊருக்காரன் மேலே பாசமாக இருக்கீங்க, உங்கள் டிஸ்ட்ரிக்ட்காரன் மேலே பாசமாக இருக்கீங்க, உங்கள் ஜாதிக்கார மேலே பாசமாக இருப்பாங்க, அது தப்பு இல்லை. ஆனால் ஏழு ஜாதி பெரிய ஜாதி, அவன் ஜாதி கீழ் ஜாதின்னு என்ன வேணான்றோம். இப்போ எங்களோட இந்த கருத்தில் நீங்கள் ஜாதி பேர் அழிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கா?